அடிக்கிற வெயிலுக்கு குடிக்கிற மாதிரி நல்ல ஒரு ட்ரெடிஷ்னலான ட்ரிங்க் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். கடையில விற்கிற பாட்டில் ஜூஸ்லாம் வாங்கி குடிக்கிறதுக்கு பதிலாக வீட்டில் இருக்கக்கூடிய திங்ஸை வச்சு சிம்பிளா இந்த மாதிரி ஜூஸ் ரெடி பண்ணிடலாம். நான் இன்னைக்கு செய்ய போறது பானகம். அரை கப் அளவுக்கு நாட்டு சக்கரை நான் எடுத்திருக்கேன். இது வந்து வெல்லம் வச்சு தான் பண்ணுவாங்க. சப்போஸ் நாட்டு சக்கரை இல்லாதவங்க வெல்லம் வந்து இடிச்சு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கரைச்சு அதில் இருக்கிற டஸ்ட் எல்லாம் வெளியே எடுத்து இந்த தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அரை லெமன் ஜூஸ் புழிஞ்சுக்கலாம். 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள், 1/4 ஸ்பூன் அளவுக்கு சுக்குத்தூள், அப்புறம் கொஞ்சோண்டு வந்து உப்பு, ஒரு பிஞ்சை விட கம்மியான அளவுக்கு பச்சை கற்பூரம் இடிச்சு நான் சேர்த்திக்கிறேன். பச்சை கற்பூரம் கொஞ்சமாக தான் சேர்த்தணும், இல்லைனா கசப்பாயிரும். 2 ஸ்பூன் அளவுக்கு புளி கரைச்சி வச்ச தண்ணி நான் ஆட் பண்ணிக்கிறேன். 4-5 புதினா இலையை அப்படியே கிள்ளி உள்ள சேர்த்திக்கலாம். புதினா இல்லைன்னா துளசி இலை கூட ஒரு 4-5 உள்ள சேர்த்திக்கலாம். அவ்வளோதாங்க. எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி அப்படியே நம்ம சர்வ் பண்ண வேண்டியதுதான். நம்ம கிட்ட சில்லுன்னு பானை தண்ணி இருந்தா கூட இந்த பானகத்தை சூப்பரா ரெடி பண்ணலாம். இப்போ என்கிட்ட அதெல்லாம் இல்லைங்கிறனால 4-5 ஐஸ் கட்டிகளை உள்ள போட்டு இந்த பானகத்தை உள்ள ஊற்றி அப்படியே குடிக்க போறேன். இல்லைன்னா அதை ஃபுல்லா ரெடி பண்ணிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சு கூட நம்ம எடுத்து குடிக்கலாம்.